சிலருக்கு எப்படி வருதுன்னா, அவங்கள பத்தி இருக்காது, அவங்க பிள்ளைங்கள பத்தி இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க கணவனார குறித்து இருக்கும். இப்படி இவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்களே, இவங்க இப்படியே போனா இவங்க கதை என்னாகிறது? இந்த பிள்ளைங்கள் நம்ம எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், இந்த பிள்ளைங்கள் நம்ம பேச்சை கேட்க மாட்றாங்க. இப்படி போன அந்த பிள்ளையுடைய முடிவு என்ன ஆகும்? இன்னும் அந்த பிள்ளைகளை குறித்து ஒரு பயமோ, கலக்கமோ வருது. சிலர் என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்காரர்களை குறித்து அவர் ஒரு குடித்தோ அல்லது தவறான காரியங்களிலும் ஒரு சரியான பாதையில் போகாமல் போகும் பொழுது அவரை குறித்து இவர் என்ன ஆக போகிறாரு, இப்படியே போன இவருடைய கதை என்ன அப்படின்போது இதை குறித்த ஒரு கவலையோ ஒரு பயமோ பற்றி பிடிக்குது. சிலருக்கு எப்படி நடக்குதுன்னா, பிள்ளை இல்லாத ஒரு பிரச்சனை, பிள்ளைகள் இருந்து பிரச்சனை சிலருக்கு, சில பிள்ளை இல்லையே என்னும்போது அது ஒரு அதை குறித்த ஒரு ஏக்கமும் அல்லது பயமும் கவலையும் மனிதனுக்கு வருவது இயல்பாக இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேச போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அது வெளிப்படையா எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த கேள்வியை நம்ம சந்திக்க வேண்டியதாகுது. எங்கே போகிறோம், யாரை புதுசு சந்திக்கிறோம், அவங்க கேட்குற முதல்ல கேள்வின்னா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? அப்போ அவங்களுக்கு அந்த பதில இல்லைன்ற வார்த்தை சொல்வதற்கு மிக ஒரு தடுமாற்றமா இருக்கு. அது சொல்றதுக்கு மனக்கு கஷ்டமா இருக்குது. இல்லைன்ற வார்த்தை சொல்ல முடியல. ஏன்னா இது பொதுவாக கேட்குறாங்க. அது அவங்களுக்கு தான் அந்த மனபாரம் தெரியும். அது அப்போ அது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். என் எதிர்காலம் என்னமாக போகிறது? இந்த காரியம் நடக்குமா நடக்காதா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க எந்த ஒரு கவலை, எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? எதுவானா இருக்கலாம். உங்கள் தேவை எதுவானா இருக்கலாம். உங்கள் எதிர்பார்ப்பு எதுவானா இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நிச்சயமாக கர்த்தர் அது உங்களுக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயத்தின் செய்தி உன் இருதயத்தில் இருக்குமானால் கவலை உன்னிட்டு ஓடி போயிடும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருப்பேன். 10 பிள்ளைகளை பெற்றவளை காட்டிலும் நீ மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா என் நம்பிக்கை இந்த உலகத்தின் மீது, மருத்துவர்கள் மீதும், மருத்துவத்தின் மீதும், மருந்துகள் மீதும், சூழ்நிலையில், வயது எதை குறித்தும் அல்ல. என்னுடைய நம்பிக்கை என் தேவனை பற்றியது, தேவனை குறித்தது, என் தேவன் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் நம்புகிறவரை கைவிடுகிறதல்ல. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு முடிவு, நல்ல முடிவை தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சிலருடைய பிரச்சனை இல்லை எப்படின்னா, கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாம அது வட்டிக்கு மேல வட்டியாகும். இந்த கடனை வாங்கி கொடுத்து கடன் பிரச்சனை அதிகமாக்கி இந்த கடன் நம்மளால கொடுக்கவே முடியாதா, கடன் பிரச்சனையில் தான் நம்ம வாழணுமான் போது அவங்களுக்கு சில விதமான பயமோ ஒரு கவலையோ எதிர்காலத்தை குறித்து, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, கடன்காரனாமா வாழ்ந்து நம்ம கஷ்டப்படணுமா போது கடன் பிரச்சனையில் வரும்போது அவங்களுக்கு இப்படிப்பட்ட சில எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமும் கலக்கமும் கவலையும் உண்டாக்குறது. சிலர் உடல்நிலையினால எவ்வளோ மருந்து சாப்பிட்றேன், எவ்வளோ இதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த வியாதியிலேருந்து கொஞ்சம் மாற்றம் கூட வரலையே எனக்கு, எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், இந்த வியாதியோட தான் நான் கடைசி வரை வாழணுமா, இதான் என்னுடைய வாழ்க்கையான் போது நாட்கள் செல்ல செல்ல அந்த வியாதியுடைய தாக்கம் அதிகமாக்கும் போது, அது அதிகமாக பலவீனப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு விதமான எதிர்காலத்து குறித்து ஒரு பயம், ஒரு கலக்கம், கவலை, இதான் என்னுடைய வாழ்க்கை ஆயிடுமோ, இதுவரையிலும் கடந்து வந்தது இதோட தான் கடந்து வந்திருக்கிறேன், இனி இருக்கிற நாட்களும் இதோட தான் தொடரணுமா என்ற கவலை உன்னை ஆட்கொள்ளலாம். நிச்சயமா சொல்றேன், நீங்க வியாதியா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்லன்றதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க பலவீனப்பட்டு எழுந்திருக்க முடியாம, நகர முடியாம, செயல்பட முடியாம இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்டாலே நம்ம உற்சாகமாயிடுவோம். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை உணர்ந்து அறிந்து அதை அறிக்கையிட செய்தால், அறிக்கையிட்டு கொண்டிருந்தால் நிச்சயமா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுற வார்த்தையை கேட்டு செத்து போன ஒரு மனிதன் எழும்ப முடியுமா, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயினால் சொன்னா அந்த அற்புதம் எப்படி நடக்கும்? புரியுதா உங்களுக்கு?
செத்துப்போன மனிதனுடைய காதிலே தேவ சத்தம் துணிக்கும் போது அதுக்குள்ள ஒரு ஜீவனே வறுமையானால், விலையேறப்பெற்ற தேவன் உனக்கு கொடுத்திருக்க அந்த நாவு, மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போ என்றால் நீ சொல்லுகிறபடி ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தை எத்தனை சத்தியமானது. நீ சொன்னா நடக்கும் என்ற சத்தியத்தை உணர்ந்து கொண்டு உனக்கு எதிராக நின்று கொண்டு இருக்கிற மலையாகிய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து பேசும்போது அது அங்கிருந்து நகர்ந்து போகும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிலரோட பிரச்சனை தேவைக்கு குறைவான வருமானங்கள். அந்த தேவையை அவங்களால சந்திக்க முடியல. எவ்வளோ பார்க்குறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, பல தேவைகள் பெருகிட்டு இருக்கு. வருமானம் அதே நிலையில இருந்துட்டு இருக்கு. வருமானம் உயரலையே, என் வருமானம் நிறைய சம்பாதிக்க முடியல, என் குடும்பத்தை மேலே கொண்டு வர முடியல, இதுதான் வாழ்க்கையா? இந்த கொஞ்சம் வருமானத்துல நான் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கணுமா அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை. இப்படியே ஒரு அவமானப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு தரித்திரத்தில் நிலைக்கணுமா? நான் சொல்றேன், நீ தரித்திரத்தோடு இருக்கும்படியாய் அந்த ஐஸ்வர்ய சம்பனர் உனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரிக்கவில்லை, உன்னை ஐஸ்வர்யவானாய் மடிக்காக தான் அவர் உனக்காக தரித்திரர் ஆனார். அந்த தெளிவும் அதனுடைய வெளிச்சமும் உங்களுக்கு கிடைச்சிடா உங்க நிலைய மாறிடும். மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கையில சில மனிதர்களை நம்பி வாழ்க்கை நடத்துவாங்க. அவரு தான் என் வாழ்க்கை பார்த்துப்பாரு, அவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் நம்பி வாழ்க்கை ஓடும்போது திடீர்னு அவர் இல்லாமல் போயிடுவார், காணாமல் போயிடுவார், இல்லாது நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவார், உண்மையில மறித்து கூட போகலாம். இவரை நம்பிதானே நான் இங்க இருந்தேன், இவர் என்ன வாழ்க்கையை தூக்கி விடுவாரு, இவரு மூலமா நான் மேல வந்துடும் நினைச்சேனே, கட்சியவர் இல்லாமல் போயிட்டாருன்னும் போது அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமும் கவலையும் நடக்கமும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க மனுஷர் மேல நம்பிக்கை வைத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில சிலருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். சிலருக்கு ஆதரவற்ற நிலை, எனக்கு ஆதரவா ஒருத்தர் கூட இல்லையே, ஒரு அனாதை போல என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறேன். எல்லாம் இருந்தும் நான் ஒரு அனாதை போலதான் என் வாழ்க்கை இருக்குது, எனக்காக யாருமே இல்லையே அப்படின்னும் போது அவங்களுக்கு கூட நாம இதுதானே வாழ்க்கை, நல்ல ஒரு படுத்து உறங்க ஒரு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்ல ஆகாரம் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, நடைப்பினம் போல நான் அப்படியே நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கு. இதுதான் வாழ்க்கையா? இது நல்ல வாழ்க்கையா? இதுதான் சிறந்த வாழ்க்கை? இதுதான் என்னுடைய தலையெழுத்தா? அப்படி நினைக்கும் போது எதிர்காலமே இல்லை எனக்கு என்பது, இப்படிதான் வாழணும் என்பது அவங்களுக்கு ஒரு விதமான எதிர்காலத்தை குறித்து பயம். இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நிறைய பேருக்கு உண்டாகும். ஆனா ஒரு சிலருக்கு இந்த எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் வராது, எதிர்காலத்தை பத்தி வராது. அவங்க யாருன்னு சிலர் பத்தி சொல்ற மாதிரி, சிலர் இதுதான் என் வாழ்க்கை, இதான் என் தலையெழுத்து, இப்படிதான் வாழணும்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. பிச்சை எடுத்த ஒரு குருடனை போல, அவனுக்கு தரிசனம் இல்லாம, அவ்வளவுதான், இயேசு போனான்னா இயேசு வந்தானா, அவர் யாரை குணமாக்கணும்னா குணமாக்க விட்டேன்னா, என் வேலை பிச்சை எடுக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இதுதான் என் தலையெழுத்து. அந்த வாழ்க்கையோட செட்டில் ஆயிடுது. பிரச்சனையோட அப்படியே வியாதியோடு அப்படியே ஒன்று இணைந்து வியாதியை பத்தி பேசி வியாதியோட வாழ்றது, கவலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, வறுமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கு. எனக்கு இதுதான் வாழ்க்கை, கர்த்தர் எனக்கு இதுதான் கொடுத்துருக்கிறார், அந்த வாழ்க்கை தான், இப்படிதான் ஆண்டவர் காட்டின வழி, ஆண்டவர் தான் ஆண்டோடைய சித்தம்பான்னு சொல்லிக்கிட்டு இதுதான் இந்த வாழ்க்கையின முடிவுக்கு வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க. எதிர்காலத்துக்கு குறித்து எந்த கவலைப்படுறது இல்லை, இதுதான் வாழ்க்கை, கிடைச்சது சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு. அப்படி ஒரு சிலர் எதிர்காலத்து குறித்து எதை பத்தி அவங்க கவலையும் பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு இப்படி பத்தி ஒரு சிலர் அவங்க எதிர்காலத்து குறித்து கவலைப்படுறதில்ல. சிலர் நாளைய தினத்தை குறித்து யோசிக்கிறது இல்லை, நாளைக்கு என்னன்றது யோசனை வராது நிறைய பேருக்கு. இன்னைக்கு சாப்பிட்டா போதும், இன்னைக்கு படுத்தா போதும், இன்னைக்கு என்ஜாய்மெண்ட் பண்ண போதும், இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழணும். இப்படிப்பட்ட சிலருடைய வாழ்க்கை இருக்குது. இவங்களுக்கு நாளை தினத்தை பத்தி கவலை இல்லை, எதிர்காலத்தை பத்தி பயம் வரல, எதுவும் வராது, கிடைச்சது இன்னைக்கு சாப்பிடணும், இந்த நாளை என்ஜாய் பண்ணணும். இவங்களுக்கும் எதிர்காலத்து குறித்த கவலைய பயம் இருக்காது. இன்னொரு கேட்டகரி இருக்குது, இவங்க மனநிலம் பாதிக்கப்பட்டவங்க. இவங்க
ஆமா. சில மனநிலை பாதிக்கப்பட்டவங்கலாம் பார்த்துருக்கேன் நான் இருக்கேன். அவங்க வந்து ஏதோ ஒண்ணு பேசினே போவாங்க. ஏதோ வாழ்க்கையில அவங்கள துயர சம்பவங்கள் நடந்திருக்கும். ஏதோ ஒரு வாழ்க்கையில இழப்பு நடந்திருக்கும். அது நிமித்தமா அவங்க மனம் பாதிக்கப்பட்டு, அது ஒரு மனவியாதியாயிட்டு ஏதோ ஒண்ணு பேசினே போவாங்க அவங்க. அவங்களுக்கு என்னைக்கோ ஒண்ணு நடந்த ஒரு சம்பவமோ, காரியமோ, இழப்போ நடந்திருக்கும். அத அத அவங்களால அத மறக்க முடியாம, அத விட்டு தாண்டி வர முடியாம, மனதினால பாதிக்கப்பட்டு, எப்பவுமே அதை குறித்து பேசிக் கொண்டு இருப்பாங்க. சாப்பிட்டேனா, சாப்பிடலையா, நான் ட்ரெஸ் போட்டேனா, ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேனா தெரியாது. அப்படியே போவாங்க, வருவாங்க. எப்பாவது ஞாபகம் வந்தா டீ கடையில போய் நிப்பாங்க. எவனா டீ குடிச்சிட்டு போனா, அங்க போய் டீ கேட்கறது. சரி அவங்களும் டீ வாங்கி குடுத்துருவாங்க. டீ குடிச்சிறது. அப்படியே போறது, எங்கனா சாப்பாடு விக்கிற இடத்துல போய் நிக்கிறது. அவங்கள பார்ப்பேன் நானு. அங்க போய் யாருனா கேட்கறது. அவங்க யாரோ ஒருத்தர் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறது. பசி எடுக்கும்போது எங்க போய் நிக்கிறது ஏதோ கிடைக்கும். சரி ட்ரெஸ் மாத்துனாங்களா, குளிச்சாங்களா, அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அந்த பாதிப்பு, இழப்ப அவங்க மறக்க முடியாம அதையே யோசித்து யோசித்து அதையே பேசி அதை விட்டு வெளியே வர முடியாம சில மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிர்கால குறித்து எந்த கவலையும் பயம் இல்லை. ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வரப்போறதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்ப நான் சொன்னது எல்லாமே ஆண்டவர் அறியாத மக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள். ஆனால் தேவனை அறிந்திருக்கிற நமக்கு நமக்கு இப்படி வருமா? நமக்கு என்ன தீர்வு? நமக்கு இப்படி வருது? நமக்கு இப்படி கவலை வருகிறது? இது குறித்து தான் இன்னைக்கு பேச போகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிரச்சனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சா கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ள வேலை செய்யாது. அவர்களை போல இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு வரும். இப்ப சொன்ன எல்லா காரியங்களும் உங்க வாழ்க்கையில இதை சூழ்நிலை கடந்து போக வேண்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கவலையும் பயம் உங்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த பிரச்சனைகளை மத்தியில கர்த்தரை நோக்கி பார்த்தீங்களா, கர்த்தரை குறித்த ஒரு பயம், கர்த்தரை குறித்த ஒரு ஒரு மரியாதை, கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் அப்பதான் தேவ ஞானம் உங்களுக்குள்ள செயல்படும். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை மேற்கொண்டு எப்படி வெளியே வர முடியும் என்பதே அப்போது உங்களுக்குள்ள தேவனுடைய ஞானம் செயல்படும். பிரச்சனைகளை பார்த்துட்டு பிரச்சனையே பேசிக்கிட்டு பிரச்சனை யோசித்து இருந்தா நீங்களும் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் கூட உலகத்தானை போல கஷ்டப்படுவீங்க, கவலைப்படுவீங்க, பயப்படுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்து மனிதனுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா அவங்க போய் எங்கேயோ உட்காந்து எதையும் கேட்க போறதில்ல. உங்களுக்கு தேவன் மிக சிறந்த ஒரு பெரிய அது அற்புதமான ஒரு அனுபவத்தை வைத்திருக்கிறார். இந்த ஆலயம் என்பது உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் பொக்கிஷம். ஹல்லேலூயா. இது ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இது இது ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இது பலவிதமான வியாதிகளுக்கு மருந்து கொடுக்கிற இடம். கால் உடைஞ்சவனும் வருவான், மூளையில் அடிப்பட்டவனும் வருவான், மன நோயாளியும் வருவான், இருதய நோயாளி வருவான், ரத்தத்துல குறைபாடு உள்ளவன் வருவான். பலவிதமான எல்லா நோய்களுக்கும் மருந்து கொடுக்கிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. நீங்கள் சுகம் அடைவதற்காகவே இந்த ஆலயத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வையே உங்களுக்கு புரிய வைக்க முடியாது, கற்றுத்தர முடியாது. அந்த பிரச்சனைகள் வெளியே வருவதற்கான காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுதான் தேவன் தம்முடைய ஆலயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் சும்மா உருவாக்கப்பட்டதில்லை. தம்முடைய சொந்த சரீரத்தின் ரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை கிழித்து அதன் மூலமாக இந்த சரீரத்தில் இந்த சபையை தேவன் உங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது மனிதனால் உண்டாக்கப்பட்டதல்ல, இது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சபை. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன்னா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே. வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இந்த உலகம் பிரச்சனைக்கு தீர்வை தேடி கொண்டு போயிட்டு இருக்கிறது. அவர்கிட்ட போனா சரியாருமா, இந்த டாக்டர் சரி பண்ணிடுவாரா, அந்த ஜோசியரை பார்த்தா நம்ம தலையெழுத்து மாறிடுமா, இப்படி ஏதோ ஒரு கோணங்களில ஏதோ ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக உயர்வுக்காக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழியை நம்ம அழகா வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால், இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்த, எதிர்காலத்திலே இது எனக்கு நடக்க போகிறது என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தி இருதயத்தில் இல்லாத போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பயமும் கலக்கமும் கவலையும் ஆட்கொள்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்ப நீங்க ஒரு பிச்சைக்காரனா இருக்கீங்க, இப்ப ரியாலிட்டி தான். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, எனக்கான ஒரு சொத்து பல கோடிக்கு சொந்தமான என் மேல் இருக்கிற எனக்காக எழுதப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து இருக்குது. அது என் மேல தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த சொத்து என்னுடையது, எனக்கு கண்டிப்பா வந்துடும், எனக்கு சேர வேண்டிய சொத்து, இது யாருமே எடுக்க முடியாது, என்னுடைய பேரில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அது எனக்கு வந்து சேரும் போது என்னுடைய வாழ்க்கை நிலை மாறிடும். அப்போ என்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை செய்தி என் இருதயத்தில் இருக்கும் போது இன்றைக்கு நான் ஒருவேளை பிச்சைக்காரனா இருக்கலாம், என் மனநிலை எப்படி இருக்கும்? பிச்சைக்காரன் மனநிலையா இருக்கும். அதுபோல தான் தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் எதுவானாலும் உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது உனக்காக எழுதப்பட்ட ஒரு உயிலை போல இருக்கிறதால் நிச்சயமாக உனக்கு அது நடக்கும். அந்த நம்பிக்கை உனக்குள் வரும் பொழுது எதிர்காலத்தை பயம்லாம் நமக்கு கவலை இல்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா என்ற பேச்சுக்கே இடமில்லை. உன் இருதயத்தில் எதிர்காலத்தை குறித்த திடமான ஸ்திரமான ஒரு நம்பிக்கை செய்தி இருக்குமானால் உலகத்தானைப்பில் உனக்கு எதிர்காலத்தை குறித்து கவலையோ பயமோ உன்னை ஆட்கொள்ள முடியாது. அப்படி அப்படி எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா நிகழ்காலம் எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை, இல்லையா? இன்னைக்கு 10 பைசா என் கையில் இல்லை, இன்னைக்கு ஒருவேளை என் சரீரத்தில் பலவீனமா இருக்குது, எனக்கு தெரியுது, கஷ்டம் இருக்கு, வலி இருக்குது, என் சரீரத்தில் ஒரு நோயை நான் உணர்கிறேன், என் பலவீனத்தை உணர்கிறேன். ஆனால் நான் இப்படி இருக்க போகிறதில்ல, ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவரிடத்தில் வந்திருக்கிறேன். எப்படி ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு டாக்டர் இடத்துல நீ போகும்போது இந்த வியாதிக்கு அவர் தான் சரியான டாக்டர், நிச்சயமா குணப்படுத்துவார் என்று நீ உனக்கு தெரிந்திருந்தால் அந்த டாக்டர் போறது முன்னாடி எப்படி இருக்கா, நிச்சயமா இந்த பிரச்சனை தீந்துரும், இன்னும் 2 நாளா சரியாயிடும், நாளைக்கு எப்போதும் போல வேலை செய்வேன்னு அந்த வியாதி குறித்து கவலைப்பட்டு உட்கார்ந்து இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? அப்ப இந்த உலகத்தின் மருத்துவர்களை காட்டிலும் உன்னை சிருஷ்டித்த தேவன் உன்னுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் ஒவ்வொரு அணுக்களையும் பார்க்கிற அறிந்திருக்கிற ஒரு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். அவரே உனக்கு பெரிய மருத்துவராக இருக்கும்போது உன் வியாதியை குறித்து உனக்கு பயம் என்ன? நிச்சயமாய் சுகம் உண்டு. ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட பயம் வருகிறது? ஏன் எதிர்காலத்தை குறித்து நடக்க வருகிறது? என் பிள்ளைய என்ன ஆக போகிறது, என் கணவன் என்ன ஆக போகிறார், என் குடும்பம் என்ன ஆக போகிறது, எனக்கு என்ன நடக்க போகிறது, எதிர்காலத்தை என்னால பார்க்க முடியல, ஒரு இருட்டா இருக்குது. காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு
இருப்பதனால். நம்ம ஒரு பக்கம் நல்ல செய்தியை பரப்புறோம், இப்படி ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை வாசிக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த நாட்களில் ஆபிரகாமை தவிர யாருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. ஆபிரகாம் மட்டும் தான் பிரச்சனை. நான் அந்நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. அப்போ ஆபிரகாமுக்கு 75 வயசு ஆயிடுச்சு. அப்போ அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுடைய காரியங்கள் என்னவா இருந்திருக்கும்? பணம் இருக்கு, குடும்பம் இருக்கு, உறவு இருக்கு, எல்லாம் இருக்கும். அவன் வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷம் அவனால பட முடியல. நிச்சயமா எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு ஒரு பயமும் கவலையும் நிச்சயமா இருந்திருக்கும். நிச்சயமா அப்படிப்பட்ட மனுஷர்களை தேடி போகிறார் ஆண்டவர். இப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்குன்னு ஒன்று ஸ்பெஷலா தெரிஞ்சிருக்கிறார். ஏன்னா உன்னை கொண்டுதான் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இல்லாதவனுக்கு ஒன்று கொடுத்ததான் அவன் சந்தோஷப்படுவான். இருக்கிறவனு ஒன்று கொடுத்தா அது பெரிய விஷயமா? ஏற்கனவே 2 வீடு இருக்குது, இன்னொரு வீடு கொடுத்தா அவனுக்கு அது பெரிய விஷயமே இல்லை. பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கிறான் பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும்னு சொல்லி, அதுவே போதும்னு சொல்லி அது கூட இல்லை, அதுக்காக ஏங்கிட்டு இருக்கிறான் பண்ணு. அவனை போய் தெரிந்து கொண்டு ஹல்லேலூயா பெரிய தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லும்போது அப்பதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. உனக்கு பெரிய பெரிய பிரச்சனை இருக்கா? பெரிய பெரிய தேவைகள் இருக்கா? பெரிய கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கிறதா? தீராத பிரச்சனையும் வியாதிகள் உனக்கு இருக்கா? கவலைப்படாதே, தேவன் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கணும், ஆபிரகாம் தேவனை தேடி போகவில்லை. அவன் ஒரு விக்கிரக சிலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தேவை இருந்தது. தேவை உள்ளவனை தேடி போகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. உன்னை தேவை இருக்கிறதுனாலே கர்த்தர் உன்னை தேடி வந்து இருக்கிறார். நீங்க நினைச்சுப்பீங்க, இந்த பிரச்சனை தீர்ந்து தானே நான் வந்தேன், இந்த பிரச்சனை மாறணும் தானே ஆண்டவர்கிட்ட வந்தேன் நீங்க நினைக்கலாம். இல்ல இல்ல, பிரச்சனை இருக்கிறதுனால உன்னை தேடி அவர் வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்தில் நாம அதை செஞ்சோம், நான் தான் வந்தேன். இல்ல இல்ல, அவர் தான் வர வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அவர் தான் உன்னை நேசிக்கிறார். ஏன்னா பிரச்சனைக்கு தீர்வு யாரால கொடுக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த பிரச்சனைக்கு தீர்வாய் அவரே உன்னை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் 38 வருஷமா படுத்த படிக்கணும் ஏன் தேடி போறாரு? யாரும் தேடி போல பாருங்க, அவனை மட்டும் என் பெஸ்ஸெல்லாம் தேடி போறாரு. அவன் பிரச்சனை தீராத பிரச்சனை, அவன் பிரச்சனை தீராத பிரச்சனை. அவனுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்க உதவி செய்யவும் ஒரு துறமில்லை. ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், குடும்பத்தை விட்டு அவனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. அந்த மண்டபத்தில் படுத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய ஆசை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, எனக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்காதா, என் கதை எப்படியும் முடிஞ்சிருமா? அவனும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் அவன் பிரச்சனை இவ்வளோ வருஷம் 38 வருஷம் பிரயாசப்பட்டு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளாம அவன் செத்துடக்கூடாது, அந்த பிரயாசங்கள் வீணா போகக்கூடாது. தெய்வ தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது எல்லாரும் போய் விழுந்துறாங்க. சுமாரான வியாதிகாரம் விழுந்துறாங்க. அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கூட்டமா. ஆனா இவனால எழுந்துக்க முடியல.
உருண்டு பிறண்டு போகிறதுக்குள்ள எவனோ விழுந்து சுகம் அடைஞ்சுக்கிறான். இனி அவன் 38 வருஷம் இல்ல 100 வருஷம் இருந்தாலும் அந்த குளத்துல அவனை விழுந்து சுகம் அடைய முடியாத ஒரு நிலையை தேவன் உணர்ந்தவராய். ஹல்லேலூயா. இவனுக்கு யாரும் உதவி செய்ய கூடாத நிலையில் அவன் இருக்கிறபடினாலே, இவன் சுகம் பெறுவதற்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லாதபடினாலே தேவன் அவனை தேடி போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் தேவன் உங்களை பக்கம் இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. ஹலோ, இருக்கீங்களா? என் பிரச்சனை தீரணும் நான் வந்து நீங்க நினைச்சிருந்தா மாத்திக்கோங்க எண்ணத்தை. உங்க பிரச்சனை தீரணுன்றது நீங்க வரல, உங்க பிரச்சனை தீர்க்கணும்னு அவர் வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனை தீரும். கண்டிப்பா. ஆமா, நமக்கு ஒண்ணுதான் தேவை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. யாருக்கு முழு நிச்சயம் இருக்கிறதோ ஒரு நல்ல முடிவு உனக்கு இருக்கிறது. நம்ம ஒண்ணே ஒண்ணுதான், தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இப்படிப்பட்ட நிச்சயமற்ற இந்த ஆபிரகாம் இடத்தெல்லாம் வந்து பேசுகிறார், எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். வாசிங்க மறுபடியும் 1 இருந்து. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை அவரே தேடி வந்து ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்து அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரான் விட்டு புறப்படும் போது 75 வயதுள்ளவனா இருந்தான். எல்லாம் வீட்டுக்கு நித்திய வீட்டுக்கு போற வயசு. எல்லாரும் மரணத்தை எதிர்பார்க்கிற ஒரு வயசு. அவ்வளவுதான். இது மேல இருக்கு நினைக்கிற வயசுல. அதாவது வாழ்க்கை முடிவுக்கு வரும் அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் வாழ்க்கையை துவக்கத்தை ஆரம்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிங்க, தேவன் வந்து அற்புதமான ஒரு தேவன். பாருங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, எல்லாம் பட்டாயிடுச்சு, ஆமானங்கள் எல்லாம் பட்டுச்சு. அவன் என்ன இருக்கும், இதுதான் வாழ்க்கை, லாஸ்ட் எண்டுக்கு வந்து நினைச்சிருப்பேன். அந்த எண்டுல இருந்து ஒரு புது துவக்கத்தை உண்டாகிறார். உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, உனக்கு ஒரு மிக சிறந்த ஒரு எதிர்காலம் மட்டும் இல்ல, மிக சிறந்த எதிர்காலம் உனக்கு மட்டும் இல்ல, உன் சந்ததிக்கே இருக்கு. ஒரு பெரிய தேசத்தை உன் மூலம் உண்டாக்க போகிறேன். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் அந்த குடும்பத்தை எல்லாம் விட்டு வர காரணம், அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்ற அந்த வெளிப்பாட்டை, அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்ததுனால தான் நம்பிக்கையோட புறப்பட்டு போகிறான். ஏன்னா என் குடும்பமும் சொந்தங்களை என் பிரச்சனை தீர்வு உண்டாக்கல. ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, என்ன காயப்படுத்தினாங்க, என்ன அவமானப்படுத்தினாங்க. என் பிரச்சனைக்கு தீர்வு ஒருத்தர் சொல்லல, ஆண்டவர் மாத்திரம் என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிறார். என்ன நம்பி வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த உலகமே எதிர்காலத்து குறித்து குழப்பம் தான். இந்த உலகத்துல எல்லா மனிதனும், பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், எல்லாம் இருந்தும் எதிர்காலத்து குறித்த ஒரு பயம் அவனுக்கு ஆட்கொண்டுட்டே இருக்கிறது. அதனால தான் மனிதநேயத்தில் ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். ஏன்னா கடந்த காலம் நமக்கு தெரியுது, நம்ம எப்படி கடந்து வந்தோம், எப்படி வாழ்ந்தோம், நமக்கெல்லாம் பார்த்து வளர்ந்தோம், புரியுது. நமக்கு நிகழ்காலத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம், கடந்து போகிற பாதை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனா எதிர்காலம் எப்படின்னா ஒண்ணுமே தெரியல, அப்படியே இருட்டா இருக்கு. ஒண்ணு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தை நம்புகிறவர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில இந்நாள் வரையில நான் சந்தோஷப்படும் காரியம் வாழ்க்கையில் நடக்கலைங்க. நான் நினைச்ச மாதிரி எனக்கு வரல. நிறைய காரியங்கள் என் தேவனிடத்தில் எதிர்பார்த்தேன், எல்லாம் பார்த்து எல்லாம் இதுவரைக்கும் நடக்கலன்னா உங்களுக்கு சொல்றேன், மிக சிறந்த ஒரு எதிர்காலத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பாருங்களேன், அந்த வார்த்தை நம்பிக்கையின் செய்தியை கொடுத்து அங்கிருந்து தூக்கி எடுக்கிறார் முதல்ல. ஹல்லேலூயா. நீ அந்த சூழ்நிலை இருந்தா
உனக்கு நம்பிக்கை வராது, என் வார்த்தை மட்டும் நம்பணுன்றதுக்காக அந்த இடத்த தூக்கிட்டு வர்றாரு, வெளியே வான்னு. அந்த இடத்த விட்டு, ஏன்னா அதுதான் பேசுவாங்க, அதையே சொல்லி உன்னை காயப்படுத்திருப்பாங்க. நான் உன்னை பெரிய ஆளாக்கிறேன், பெரிய ஜாதி ஆக்கிறேன், பெரிய தேசமாக்கிறேன், பெரிய நாடாவை மாத்துறேன் உன்னை சொல்லி வெளியே கொண்டு வருகிறாரு. அந்த வார்த்தை தான், அவன் கடவுள் மேல் வைத்த அந்த வார்த்தையை மேல் வைத்த அந்த நம்பிக்கை தான் தன் சொந்த இனத்தை ஜனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொல்லும் தேசத்துக்கு புறப்பட்டு போனானா. ஹலோ, கர்த்தருடைய வசனத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தருக்காக எதுவும் செய்ய நீங்க ஆயத்தமாடுவீங்க. அவர் எங்க போக சொன்னாலும் கண்ணை மூடிட்டு போங்க. ஏன்னா எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. இருக்கிற இடத்துல என் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, தீர்க்கிறவங்க யாரும் இல்லை. ஆனா என் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு பண்ணுகிற ஒரு தேவன் என்னை பார்த்து பேசுகிறார். இந்த இடத்த விட்டு கிளம்பு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவனை பாருங்களேன், போகணும்னு கிளம்பிட்டான். போக இடம் அங்க என்ன இருக்க போகுது, அங்க என்னதான் இருக்க போகுது, யார் இருப்பாங்கன்னு தெரியாது, எப்படிப்பட்ட மக்கள் எதுவுமே தெரியாது. எதிர்காலத்தை குறித்து இதுவரையிலும் அவனை சந்தோஷப்படுத்துற வார்த்தை ஒருத்தரம் பேசல, தேவன் தான் பேசுகிறார். உன் எதிர்காலம் இப்படி இருக்க போகுது, கிளம்பி வானோன்னு அவன் எதிர்காலத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நம்பி சொந்தமும் பந்தமாலதான் தூக்கி போட்டுட்டு என் ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும் இடம் என்னதென்று அவன் என்ன பண்ணான், அறியாமல் பண்ண. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ஆண்டவரை, அதெல்லாம் நான் புரிஞ்சுட்டு போன அவசியம் இல்லை. நீங்க சொன்னா அது கரெக்டா இருக்கும், நீங்க காட்டுன அது சிறப்பா இருக்கும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இவ்வளவு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கும் போது எதிர்காலமே இல்லாத ஒரு இடத்துல நான் ஏன் இருக்கணும்? ஹலோ, உன் எதிர்காலத்தை மாத்தாத ஒரு இடத்துல நீங்க இருக்காதீங்க. எங்க உங்களுடைய எதிர்காலம் மாறுமோ அந்த இடத்துக்கு போங்க. அது வேற ஒண்ணும் இல்லை, தேவனுடைய சமூகம் தான், தேவனுடைய சந்நிதி தான், அவருடைய பாதம் தான், அவர் முகம் தான், அவரை தேடுவது தான், அவருடைய சபைதான் உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு இடம். உனக்கு ஒரு எதிர்காலத்தினுடைய நிச்சயத்தை கொடுக்கிற ஒரு இடம் எங்க இருக்குன்னா கர்த்தருடைய சபைதான். ஹல்லேலூயா. எப்போ இந்த ஆபிரகாமை நான் காட்டும் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரா, நான் நினைக்கிறேன் அந்த நொடி பொழுது அவனுக்கான வேலைகள் தொடங்கிடுச்சு. அது 25 ஆண்டுகள் கடந்துதான் அவனுக்கு குழந்தை பிறந்தது. அப்புறம் 430 வருஷம் பொறுத்துதான் வந்து அவனுடைய சந்ததி வந்து இஸ்ரவேல் கானான் தேசத்துக்கு போச்சு. ஆனால் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்த அடுத்த நொடியிலிருந்து அவனுக்கான வேலைகள் தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா. அவனுக்கான ஒரு நாள் குறிக்கப்பட்டது, அவன் சந்ததியை பெற்றெடுக்கும்படி ஒரு நாள் குறிக்கப்பட்டது. பேசுற தெய்வதூதர்கள் வந்து குறித்த நாட்களில உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டு இருப்பாய். அப்போ ஒரு நாள் குறிச்சிட்டாரு. ஆனா எப்ப பேசினாரு? 25 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரு. அப்போ ஒரு நாள் குறிக்கப்பட்டு இருக்கிறது. இவங்க எப்போது கானான் தேசத்துக்கு போவாங்க? 400 வருஷம் கழிச்சு போவாங்க. 400 வருஷத்துல என்ன பண்ணணும்? இந்த வெறுமையான கானான் தேசத்தை கானானியர்களை கொண்டு மிக உயர்ந்த பட்டணமாய், மிக செழுமையான பட்டணமாய் அங்க வேலை செய்ய வைத்து அவங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், என்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்ற ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு ஒரு உறுதி ஏற்படுகிறதோ, நம்பிக்கை ஏற்படுகிறதோ, கர்த்தருடன் பேசினார் என்று உங்களால நம்பப்படுகிறதோ, அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த நொடியிலிருந்து உங்களுக்கான வேலைகள் ஆரம்பமாயிற்று. ஹல்லேலூயா. அந்த நொடியிலிருந்து உனக்காய் ஒரு நாள் குறிக்கப்பட்டாயிற்று. உன் அற்புதத்தின் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உன் அற்புதத்தின் நாள் உனக்காய் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நிச்சயம் இருந்தா நம்ம பயந்துன்னு நடங்கிட்டு இருப்போமா? முக கவலையா இருக்குமா? சோர்ந்து போயிருக்குமா? எனக்காக சிறந்ததை வைத்திருக்கிறார், சிறப்பானதை வைத்திருக்கிறார், மேலானதை வைத்திருக்கிறார், மேன்மையானதை வைத்திருக்கிறார், உயர்ந்ததை வைத்திருக்கிறார்.
அந்த தெளிவு வந்துடுச்சுன்னா எல்லாம் இருந்து கவலைப்பட்டுங்கிறான். அவன் நம்மள பார்ப்பான், என்னடா ஒண்ணுமே இல்லை, இவன் சந்தோஷமா இருக்கிறான், நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்க முடியல. அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, உனக்கோ நிச்சயம் இல்லை. ஏன்னா இருக்கிறதும் போயிடுமான்ற உனக்கு கவலை இருக்கு. அவன் இல்லாமல் இருந்தாலும் நடக்கும் என்ற ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள இருக்கிறபடினாலே அவன் சந்தோஷமா இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை அவங்களுடைய பலன்க. அதுதான் அதுதான் உங்களுடைய பலன். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா இதுல சந்தேகப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை பார்த்து சபிச்சாரு. அது உடனே பட்டு போயிடுச்சு. மறுநாள் பாருங்க பார்க்குறேன், ஆண்டவர் சொன்னாரு, பட்டு போச்சா இல்லையா, நோண்டி பார்க்கலாமா, நடச்சுதா நடக்கலையா, நடக்குமா நடக்காதா, சொன்னதுதான். ஹல்லேலூயா. பட்டு போனா பட்டு போச்சு, செய்துக்கோனா செய்ச்சிரும், துளிர் விடனா துளிர் விடும், நீ செழிப்பா என்றால் செழிக்கும். வனாந்தரம் கடுவெளியாய் செழிக்குமா, வனாந்தரத்துல வழிகளை உண்டாக்குமா. எபிரேயர் 11:18. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே குழந்தை கொடுப்புன்னு சொன்னாரு, அந்த கொடுத்த குழந்தை பலியா கொடுன்னு சொல்றாரு. இப்போ எதிர்காலம் இல்லாதவன் இருந்த அவனுக்கு ஒரு எதிர்காலம் ஒன்று உண்டாச்சு, அதுதான் அவனோட பிள்ளை. அவன் அதுதான் சந்தோஷம் மகிழ்ச்சி, அதுதான் எதிர்காலன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டான். அவனுக்கு இன்னொன்று கற்று கொடுக்குற மாதிரி இருக்கிறாரு, உன் பிள்ளை உன்னுடைய எதிர்காலம் இல்லை, நான் தான் உன் எதிர்காலம். ஹல்லேலூயா. உன் பிள்ளையுமே நம்பிக்கை வைத்திருக்கிறியா, ஏன் மேல நம்பிக்கை வைச்சிட சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. பிள்ளை தான் சந்தோஷம், பிள்ளை தான் எதிர்காலம் நினைச்சிட்டு இருக்கியா, இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிருக்கீங்க. அவர் இல்லையே, பிள்ளை இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, இது இருந்தா நல்லா இருக்கும், இதுதான் சந்தோஷம் நினைக்கிறீங்களே, உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. அவன் ஆசைப்பட்டு பெற்று கொடுத்த அந்த பிள்ளை காத்திருந்து 25 ஆண்டுகளாய் இருந்து காத்திருந்து பெற்ற அந்த பிள்ளையை நேசித்து, அவன் நேசகுமாரனும் உன்னுடைய சேஷ்ட புத்திரனும் ஆகிய அவனெல்லாம் எப்படிலாம் அவன் நேசித்தான்றதை சொல்லி வேற காட்டி அவனை எனக்கு பலியிடுவாயாக என்று சொல்லும் பொழுது, அவன்லாம் நேசித்தது உண்மைதான், அந்த பிள்ளை மீது அன்பா இருந்தது உண்மைதான், அதுதான் எதிர்காலம் நினைச்சது உண்மைதான். ஆனா அவனுக்கு இன்னொரு காரியம் இருக்கிறது, என்னன்னா அதை காட்டிலும் என் தேவன் தான் எதிர்காலம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எதிர்க்கு எது இல்லைன்றது ரெண்டாவது, உன் வாழ்க்கையே என் எதிர்காலமே என் தெய்வம் தான் என்ற ஒரு உணர்வுக்குள் வந்துட்டா அற்புதங்கள்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன ஆசீர்வாதம் கூட்டி ஆசீர்வதிக்கிறாரு. சொன்ன ஆசீர்வாதம் கொஞ்சம், இப்ப என்ன மேடம் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ஆட் பண்ணி சொல்ற ஆசீர்வாதத்தை. ஹலோ, உனக்காக ஒரு எதிர்காலம் இருக்குது உண்மைதான், அதோட சிறந்த ஒன்று இருக்கு தெரியுமா, என் தெய்வம் தான் எதிர்காலம் நினைச்சுன்னு வச்சீங்கன்னா அதோட சிறந்த எதிர்காலம் உனக்கு இருக்கு. ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அதை அடைஞ்ச போது சந்தோஷம் அடையதில்லை, அது ஒரு சந்தோஷம் தான். நம்ம நினைச்சது நடக்கும், நம்ம நிச்சயமா சந்தோஷம் தான். அதை காட்டிலும் ஒரு சந்தோஷம் இருக்குது, என் தேவன் தான் என் சந்தோஷம், அவர் தான் எதிர்காலம் அன்ற அவர் தான் என் மகிழ்ச்சி என்ற ஒரு நிலை வந்துட்டா இந்த அற்புதங்கள் எல்லை கடந்து உனக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அவர் சொன்னதுக்கு மேல அற்புதங்கள் நடக்கும், எதிர்பார்த்ததுக்கு மேல அற்புதங்கள் உனக்கு நடக்கும். ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம், அதுல 18 வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானிலே சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹலோ,
வசனம் அருமையான காரியங்களை விளக்குது பாருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கிறிஸ்தவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஒரு இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு அறிவு, ஒரு தெளிவு. பழசையே யோசித்து நிற்குது. இதுவரை கடந்து வந்த நாட்களை எண்ணி பார்த்துட்டு, இப்படி நடந்ததே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி ஆயிடுச்சே, இதை இழந்துட்டோமே, இது போச்சேன்னு சொல்லி முந்தினவைகளை நினைத்து கொண்டிருக்கிறது ஒரு கிறிஸ்துவ அனுபவம் அல்ல, ஒரு ஸ்திரமான கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. நாம் எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கிறது. அதிலும் சிறந்தது, என் சிறப்பு, என்னுடைய எதிர்காலமே ஆண்டவர் தான். இது மேலான ஒரு உயர்ந்த உன்னத ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாமே ஆண்டவர் தான். நிலை வேற பாருங்க. அந்த நிலைக்கு வந்ததுன்னா அற்புதங்கள் எல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, அது நடக்கும். ரெண்டாவது விஷயம், கண்டிப்பா உனக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் செய்வார். நான் அவரே என் பலனாய், அவரே என்னுடைய மகிழ்ச்சியாய், அவர் என்னுடைய எதிர்காலமாய் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது. அது வேற லெவல், அது வேற லெவல். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை சொல்றேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமனை சிந்திக்க வேண்டாம். பழசையே யோசிக்காத. அவர் சொல்றாரு, உன் கதை பழைய கதையில ஒரு புது கதையா மாறப்போகுது. ஹல்லேலூயா. உன் பழைய சரித்திரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரு புதிய சரித்திரத்தை உண்டாக்க போகிறேன். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன், அது இப்பொழுது தோன்றும். ஒன்னு பாருங்க, இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போதே தோன்றனா, இப்ப அதுக்கு வேலை ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப அதற்காக சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், எல்லா காரியங்களும் ஆண்டவர் அதை கூட்டி வந்து சேர்க்க போகிறார். அதன் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போது அது தோன்றும், நீங்கள் அதை அதுதான் பெரிய பிரச்சனை. இது உங்களுக்கு தெரியாதா? இது உங்களுக்கு புரியாதா? அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இங்க வரும். வீட்டில் உக்காந்து டிவி முன்னாடி, செல்போன் முன்னாடி உக்காந்துட்டு நேரங்களையும் காலங்களையும் கடத்திட்டு யாரோ எங்கேயோ உட்காந்து எதையோ பேசிட்டு காலத்தை கடத்தி கொண்டிருந்தா நீங்கள் எப்படி உங்கள் எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும்? நேரத்தையும் காலத்தையும் பல நேரங்களையும் பல காலங்களையும் பல இடங்களில வீணடித்து விட்டு இருந்தா உன் எதிர்காலம் எப்படின்னா இருட்டா தான் இருக்கும். இருட்டா. கர்த்தரை அறிந்திருந்தும் அணுகிற்கு ஏன் இப்படிப்பட்ட எதிர்கால கவலையும் பயமும் பிடிக்கிறது என்றால் அவரை நீங்க அறியீர்களா கேட்கிறார் அவர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? தெரியாதா? உங்களுக்கு புரியாதா? விளங்கலையா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்தில் வழினா எந்த கொம்பனாலும் வழி போட முடியாது. வனாந்தரத்துல எந்த கொம்பனாலும் ரோடு போட முடியாது, வழியே உண்டு பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு மணல் துகள்களாய் நிறைந்த ஒரு பாதை. அங்க வேகமாய் காத்து வீசிட்டே இருக்கும். அந்த காத்து வீசுறதுனால இந்த மணல் பறந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் மேடாகும், ஒரு பக்கம் பள்ளமாகும், ஒரு பக்கம் இப்படி மணல் பறந்துட்டே இருக்கும். இப்படி வந்து இப்படி அடிச்சா இப்படி இந்த பக்கம் மண்மேடாகும், இப்படி வந்து மேடாகும். அதில் ரோடு எல்லாம் போட்டோம்னா ரோடு எங்க இருக்குன்னு தெரியாத மண்மேடாயிடும். அங்க ஒரு பாதையோ வழியோ எந்த மனிதனாலும் போட முடியாது, வழி உண்டாக்க முடியாது. சொல்றாரு, வழியே இல்லாத பொழுதும் உனக்காக நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். வழியே இல்லப்பா, வாய்ப்பே இல்லப்பானாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு என்னால ஏற்படுத்த முடியும். வனாந்தரத்தில் வழியும் வனாந்தர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுவேன். தண்ணிக்கே வழி இல்லை. அன்னைக்கு ஆறுகள் குளங்கள் எல்லாம் உண்டாக காரணம் மலை பாங்கான இடத்துல தான். இப்போ கூட நம்ம வயநாட்டில் பெரிய வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட காரணம் அந்த உயர்ந்த மலைகளில் பெய்கிற மழை தான் அப்படியே ஒரு பக்கமாக அது ஆறுகளாக நதிகளாக மாற காரணம். இது உயர்ந்த இடங்களில் இருந்த பெய்யும் மழை தான் அது கீழ் நோக்கி அந்த பூமிக்கு வருகிறது, அது கடலில் சேருகிறது. அப்படிப்பட்ட இடங்களில் தான் இந்த ஆறுகள் எல்லாம் உண்டாகும். இந்த வனாந்தர வழியில ஒண்ணுமே இல்லாத இந்த வனாந்தர வழிகளில் எல்லாம் இங்க ஒரு பெரிய ஆறுகளும் குளங்களும் அதெல்லாம் உண்டாகாது. இந்த மண் எல்லாம் தண்ணி அப்படியே உறிஞ்சிக்கும். அங்கே உனக்கு ஆறுகளை உண்டு பண்ணுவேன். வழியும் மாத்திரம் இல்ல, இப்பிழைப்புக்கான ஆறு தண்ணின்றது மனித பிழைப்புக்கான மிக முக்கியமான தேவையின் பகுதி தான். தண்ணிலாம் மனுஷன் வாழ முடியாது.
தண்ணி இருந்தா அதை வச்சு என்னென்னமோ பண்ணலாம். மனிதன் முதல்ல ஜீவிக்கிறது தண்ணி தான் தேவையில்ல. அந்த வனாந்தரத்துல தண்ணி கிடைக்காது. நாங்க உனக்கு ஆறுகளை உண்டு பண்ணுவேன். தண்ணி பாட்டில கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லல. உனக்காக ஒரு சின்ன குளத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்லல, ஆறுகளை உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆறு இல்ல, ஆறுகள். ஆறுக்கும் ஆறுகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆறுனா ஒரே ஒரு ஆறு ஓடுறது. ஆறுகள்னா எத்தனை? ஒரு ஆறா, 2 ஆறா, 3 ஆறா, 10 ஆறா, எத்தனை ஆறுகள் ஓடுன்னு தெரியாது. உனக்காய் ஆறுகளை உண்டு பண்ணுவேன்னு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உனக்கு புதுசா செய்யறம்பா, பழசே யோசித்த நடக்கல, பரவல விட்டுடு, அதையே யோசிச்சுட்டு இருக்காத. உனக்காய் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். வழி இல்லாத போது நான் உனக்கு வழி உண்டாக்குறேன். ஆறுகள் இல்லாத போது ஆறுகளை உண்டாக்குறேன். அது மாத்திரம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, என்ன உள்ளத்தை அசைத்தது. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவனாந்தர வெளி ஆறுகளே உண்டாக்குவதினால். அதாவது உனக்காக தேவன் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து உன்னை ஆசீர்வதிப்பதினால் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. அப்புறம் வாசிங்க. காட்டு மிருகங்கள் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஏன் தெரியுமா? இவங்களால தான் எனக்கும் தண்ணி கிடைச்சது, இவங்களால தான் எனக்கு வாழ்க்கை கிடைச்சது. நீங்க அவங்கள ஆசீர்வாதத்தினால அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று எங்களையும் பிடித்திருக்கிறது சொல்லி தேவனை கனம் பண்ணுமா. கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறதுனாலே அநேக உங்கள் சம்பந்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹலோ, உங்களுடைய அற்புத வாழ்க்கை மற்றவர்களை அசைக்கும், அவர்களையும் ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். இதெல்லாம் எப்படி தெரியுமா? மறுபடியும் வாசிங்க. காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இங்க சொல்லப்பட்ட அந்த மிருகங்கள்லாம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். காட்டு மிருகங்கள், காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கு அதுக்கு சரியான தண்ணி கிடைக்காது, சரியான உணவு கிடைக்காது. எதை மாட்டுதை பூச்சி கடிச்சு சாப்பிட்ரும், எது அழிஞ்சு திரிஞ்சிருக்கு, எதனா மாட்டுனா எதை கடிச்சாலும் கடிச்சு சாப்பிட்றோம். காட்டு மிருகங்கள், சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள். என்ன தெரியுமா? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுனால, மோசமான மனிதர்களுடைய வாழ்க்கையில் கூட மாற்றங்கள் வரும். அவங்களுக்கு கூட ஒரு தேவைகள் சந்திக்கப்படும். அவங்க வாழ்க்கையில் கூட தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு நீ வணங்குற தெய்வத்தை அவர்கள் கனப்படுத்துவார்கள் உன் நிமித்தமாக. பாருங்க, இந்த நிச்சயம் வந்துச்சுன்னா எதிர்கால பயம் காணாமல் போயிடும். ஐயோ, நாளைக்கு என்ன பண்ண போறேன்? என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதே இல்லை. என் கரத்தை பிடித்தே முன்னடப்பா, தம் பாதையில் என்னை நடத்திடவே. என் கரத்தை பிடித்தே முன்னடப்பா, அஞ்சிடேனே நான், அஞ்சிடேனே நான், எதற்கும் அஞ்சிடேனே, அஞ்சிடேனே நான், அஞ்சிடேனே நான், எதற்கும் அஞ்சிடேனே. என்மை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கண்களை மூடி. இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே,
உனக்கு சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமா வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு. நிச்சயமா உங்களுடைய வறுமை மாறும். நிச்சயமா நீங்க செழிப்பீங்க. நிச்சயமா உங்க தலைகளை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்தை தேவன் இன்று உனக்கு கொடுக்கிறார். எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, எதிர்காய் ரொம்ப நாளா நடக்காதோ நடக்குமோ என்ற கேள்விக்குறியோடு இருக்கீங்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும், அவருடைய கிருபை உண்மையில் இருக்கிறது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஒருபோதும் நிலை பெறுவது இல்லை. ஒரு வார்த்தையிலே உண்மை இல்லவர். மனம் மாறுவதற்கு ஒரு மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவருடைய வார்த்தையை நம்புகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் அல்ல, கர்த்தர் சொன்னதை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கையில் செழிக்கும். நன்றியப்பா. அந்த ஆசீர்வதிக்கப்பட்டத மால வேளையில உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயங்கள் ஓடுகிறதப்பா. அது காணாமல் போகிறது. எதிர்காலத்தை குறித்த கவலை எங்களை விட்டு ஓடுகிறது. எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. எங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறதப்பா. அது சிறந்த முடிவை வைத்திருக்கீங்க. நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில எங்கள் தலைகள் உயர்த்தப்படும். கோட்டான் குஞ்சுகள், வலு சர்ப்பங்கள், ஆண்டவரே காட்டு மிருகங்கள் உமை கன பண்ணத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய நீ வல்லவராய் இருக்கிற தகப்பனே. எங்களை கடிக்க வந்த சர்ப்பங்கள், எங்களை தொலைக்க வந்த மிருகங்கள் எல்லாம் உம்மை கனப்படுத்தத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையை நீ ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி தகப்பனே. எங்கள் நிமித்தமாய் நீ கனப்படுத்த போகிறதற்காய், நீ மகிமைப்பட போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பா.